ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நைலான் ஜவ்வரிசியும் எடுத்துக்கலாம், மாவு ஜவ்வரிசி இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாசிப்பருப்பு மூங் தால் இருக்கும் இல்லையா, அது வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதுவும் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கலாம். இது செய்ய மொத்தமே 5 நிமிஷம் தான் ஆகும், குயிக்காக செஞ்சிடலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. நட்ஸ் பவுடர் இல்லைனா பாதாம் பவுடர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு, அதாவது அரை கப் பால் அரை கப் தண்ணி அந்த அளவுக்கு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற பருப்பு, ஜவ்வரிசி, பால், நட்ஸ் பவுடர் எல்லாமே குழந்தைக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இது கூட ஒரு 2 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போது இதை குக்கரை மூடிய போட்டு ஒரு 3லேருந்து 4-5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா குலைவாக வெந்து வரும். இப்போது ஒரு 4-5 விசிலுக்கு பின்னாடி இது நல்லா சூப்பராக குலைவாக வெந்து வந்துருச்சு. இதில் உள்ளே இருக்கிற அந்த ஏலக்காயை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ குலைவாக வெந்துட்டுருக்குன்னு. நம்ம ஒரு மேஷர் யூஸ் பண்ணி இதை நல்லா மசிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்வீட்டு வந்து நம்ம என்ன வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கற்கண்டு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்குற மாதிரி இருந்தால் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா உள்ளே ஏதாவது மணல் மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு நம்ம குழந்தைக்கு ஊட்ட வேண்டியது தான். சப்போஸ் நீங்கள் வந்து மிக்சியில் பியூரி மாதிரி பண்ணி தான் ஊட்டுவீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் பியூரி மாதிரி மிக்சியில் அரைச்சி கூட குழந்தைக்கு வந்து ஊட்டி விடலாம். இதை நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரொம்பவே சுவையான சாபுதானா மூங் தால் கீர் வந்து ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க நல்லா வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த ரெசிபிஸ் வந்து கீரை சாதம் தான் செய்ய போகிறோம். வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக கீரை வந்து கொடுத்துருங்க. கீரையில் இல்லாத சத்துக்களே வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் எப்போவுமே லஞ்ச் செய்யும்போது குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தான் வந்து லஞ்ச் செய்வேன். இது கூட வந்து கொஞ்சம் சீரகம், ஒரு பூண்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆனியன், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக தக்காளி, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுகீரை சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பாலக்கீரை சேர்த்துக்கலாம். நான் இந்த 2 கீரையிலையும் தான் வந்து சாதம் செய்வேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நெய்யில் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து நான் ஒரு 3/4 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது வந்து நீங்கள் எடுக்கிற ரைஸ் பருப்பு ரேஷியோக்கு எப்போவுமே 1க்கு 2 தான் வந்து தண்ணி வைக்குவோம். நீங்கள் வந்து குழந்தைக்கு செய்யும்போது 1க்கு 3 வந்து வச்சிங்க அப்படின்னா அது வந்து சாதம் குலைவாக வந்து வரும். அதுக்காக தான் வந்து 1க்கு 3 அந்த ரேஷியோவில் வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ்க்கு வந்து அரை டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, இதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் சிறுகீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக பாலக்கீரை கூட யூஸ் பண்ணலாம். மற்ற கீரை பற்றி எனக்கு தெரியலை, நான் யூஸ் பண்ணலை. இப்போ வந்து இந்த கீரையும் வந்து இந்த பருப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரைஸ் கூட வந்து நான் சேர்த்துட்டு இப்போ வந்து இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையுமே கீரையிலேயே வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும், அதனால் வந்துட்டு நீங்கள் தண்ணியும் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேம், 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா குலைவாக வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரை சாதத்துக்கு வந்து நம்ம கரண்டியிலெல்லாம் மசிக்க முடியாது, ஏன்னா அது வந்து கீரை வந்து நல்லா வந்து கையிலெல்லாம் மசிச்சு வராது. அதனால் நான் வந்து நீங்கள் வந்து மேஷர் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து மசிச்சுக்கோங்க, இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மிக்சியில் தான் வந்து ஜஸ்ட் ஒரு சுத்து மட்டும் சுற்றி விட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து ரொம்ப கஞ்சியாட்டும் இல்லை, ரொம்ப பியூரி மாதிரியும் இல்லை, அதாவது வந்து பாதி சாதம் பாதி இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கீரை சாதம் வந்து ஊட்டி விடலாம். நம்மளோட சத்தான கீரை சாதம் வந்து இப்போ ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு குக்கரில் ஒரு 4-5 துண்டு உருளைக்கிழங்கு, ஒரு 4-5 துண்டு கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி இதெல்லாமே வந்து எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பெப்பர் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு இந்த பச்சை பட்டாணிலாம் ஸ்கிப் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 4-5 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வெந்துட்டுருக்கு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து மசிக்கும் போது உங்களுக்கு அந்த பச்சை பட்டாணி எல்லாத்தோட தோல் எல்லாமே வந்து கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கும். நல்லா ஃபைனாக பியூரி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பியூரியாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேஷர்லேயே நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் சூடான உடனே இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை வந்து நெய்லியே நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை நெய்லியே நல்லா வதக்கிக்கிறேன்.
கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் ரவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை மாவை நெய்லியே நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கோதுமை வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டாலே வந்து நமக்கு கட்டியெல்லாம் போயிடும். இப்போது இந்த கோதுமை மாவு வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கோதுமை மாவு அந்த கஞ்சி மாதிரி வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா காய்ச்சிக்கலாம். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போது நம்ம மஸ்ட் வச்சிருக்கிற அந்த வெஜிடபிளையும் வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டின்னர் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும். நம்ம சால்ட்டும் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு, காரத்துக்கு பெப்பர் தூளும் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். இப்போது இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய ரொம்பவே சுவையான வீட் வெஜிடபிள் கஞ்சி ரெடி. குழந்தைங்களுக்கு நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், நைட்டில் வந்து ஈஸியாக டைஜஸ்டும் ஆகும். இந்த ஃபுட்டு 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.